Hey guys, welcome back. Dual pairing, spatial audio support, adaptive ANC, up to 8 hour playtime எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட நாய்ஸ்லேருந்து நேற்று இந்தியாவில் Airwave Max 5 என்ற ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிட்ட நாய்ஸோட Airwave Max 5 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹெட்ஃபோன்ஸோட டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. டாப் லெஃப்ட் சைடில் நாய்ஸோட பிராண்டிங் இருக்குது. பாட்டமில் மாடல் நம்பர் ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு பார்க்க முடியுது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பேக் சைடு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பாக்ஸோட பாட்டமில் எம்ஆர்பி வந்து 5999 போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து காம் ஒயிட் அண்ட் கார்பன் பிளாக் கலர். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து அப் டு 80 hour வந்து ப்ளே டைம் கிளைம் பண்ணுறாங்க. டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. 40mm டிரைவர், ஸ்பேஷியல் ஆடியோ அண்ட் முக்கியமாக வந்து ஏஎன்சி சப்போர்ட்டுமே வந்து இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பெட்டி. ஸோ அதுக்குள்ளே வெல்கம் லெட்டர் ஒன்று இருக்குது, டியர் நாய்ஸ் மேக்கர்னு. பாஸ் பண்ணி அப்படியே படித்து பாருங்கள். அதுக்கடுத்து புக் மை ஷோ வவுச்சர் ஒன்று, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ், யூசர் மேனுவல் இருக்குது அண்ட் வாரண்டி கார்டு. உள்ள 2 கேபிள்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். பட் அந்தளவுக்கு வந்து வெயிட்டே ஃபீல் ஆகலை. நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸு. இயர் குஷனோட பேடிங்குமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நாய்ஸோட பிராண்டிங் இருக்குது. இங்கே வந்து ஏஎன்சிக்காக செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன் இருக்குது. நீங்கள் வந்து டைப் சி போட்டு ஆக்ஸ் கேபிளுக்கு பதிலாக டைப் சிலேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் டிவைசஸ்லையுமே வந்து நான் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பில்டு குவாலிட்டியிலேருந்து பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கர ப்ரீமியம் லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸு. நாய்ஸ் 3, நாய்ஸ் 2 எல்லாமே வந்து ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹெட்ஃபோன்ஸோட குஷன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஹெட் பேண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் குஷன் கூட வந்து நல்லா இருக்கு. ஸோ கலர்ஸ்னு பார்த்தோன்னா நம்மகிட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. அடிஷ்னலாக வந்து பேஜ் கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்டி ஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. எர்கனாமிக் ஃபிட் அண்ட் லைட் வெயிட்டான பில்ட் வந்து எக்ஸ்டெண்டட் யூஸ்க்குமே வந்து நமக்கு பெட்டர் கம்ஃபர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாங் செஷனில் எனக்கு பெருசாக வந்து டிஸ்கம்ஃபர்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ எந்த ஒரு ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்டட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இயரில் வந்து அந்த ஸ்வெட் ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப காமன் தான். இந்த ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் வந்து 250 grams இருக்குது. ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபிட்டு கம்ஃபர்ட் இந்த ஏரியாஸில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அடிஷ்னலாக IPX5 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதாவது ஆக்சிடென்டலாக வந்து ஸ்பிளாஷஸ் எதாவது பட்டாலும் இல்லை நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ வந்து ஸ்வெட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் வந்து ஈஸியாக வந்து ரெசிஸ்ட் பண்ணும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.4 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரூம் 10 meter டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக வந்து லேட்டன்சி இஷ்யூ நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் மல்டிபிள் டிவைசஸ்லையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். பேரிங்கில் வந்து எனக்கு இஷ்யூஸ் இல்லை. 2 டிவைசஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே வந்து டிவைஸ் 1ல் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, செகண்ட் டிவைஸில் உங்களுக்கு கால் வருது அப்படின்னா பாட்டு வந்து பாஸ் ஆகிடும். அண்ட் கால் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பாட்டு ரெஸ்யூம் ஆகும். ஸோ டுவல் பேரிங்மே வந்து சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. முக்கியமான விஷயமே வந்து கேம் ப்ளே பண்ணுற ஆடியன்ஸையுமே வந்து டார்கெட் பண்ண ஒரு டிவைஸாக தான் இருக்கும் இது. ஏன்னா அப் டு 30 millisecond வரைக்கும் அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டெடிகேட்டடாக வந்து ANC பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ANC பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கேமிங் மோடு வந்து எனபிள் ஆகும். திருப்பி அதையே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மியூசிக் மோடுக்குள்ளே வந்துடும். கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், லெஃப்ட் ரைட் ஆடியோ செப்பரேஷன் எல்லாமே வந்து நல்லா கிளியராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெருசாக வந்து லேட்டன்சி நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ வயர்லெஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு லோ லேட்டன்சி வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் கேஷுவலாக வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றப்போ பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் அடிஷ்னலாக வந்து வயர்ட் சப்போர்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைப் சி கேபிள் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் போர்ட்டுக்கு பதிலாக இங்கே டைப் சியாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் டைப் சி சப்போர்ட் ஆகக்கூடிய ஃபோன்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக டைப் சி கேபிள் கனெக்ட் பண்ணி வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வாட்டி காலிங்க்கு வந்து குவாட் மைக் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காலிங்க்கு ஒரு நல்ல ஜாப் வந்து பண்ணியிருக்காங்க. இண்டோர் கால்ஸ் வந்து நமக்கு பெருசாக வந்து பிரச்சனையே இல்லை. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ்மே வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் காலிங்க்கு ENC சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் சாம்பிள் ஆடியோ டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் ஏர்வேவ் மேக்ஸ் 5 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹெட்ஃபோன்ஸோட இன்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வயர்லெஸ் வழியாக ஒயரை வந்து நான் கனெக்ட் பண்ணல. ஸோ மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. பேக்ரவுண்டில் ஃபேன், AC எதுவுமே வந்து ரன் ஆகலை. இப்போ வந்து நான் ஃபேனையுமே வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நாய்ஸ் செப்பரேஷன் எப்படி இருக்குன்ற வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்.
அண்ட் இப்போ வந்து பேக்ரவுண்ட்ல ஃபேன் வந்து ஹை ஸ்பீடா ரன் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஆடியோ வந்து எப்படி கேக்குதுன்றது பாருங்க. அண்ட் ஃபேன் நாய்ஸ் ஏதாவது ரெடியூஸ் ஆகுறது நீங்க நோட்டீஸ் பண்றீங்களா இல்லையா? அண்ட் காலிங்க்கு வந்து நீங்க இந்த ஹெட்ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்லையான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுமே வந்து ஆஃபீஸ் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆடியோவுமே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ காலிங்க்குமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 40mm டிரைவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட வந்து நம்ம ஒயர்ட் செட்டப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். பாக்ஸ்லேயே டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபோனோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒயர்டாக யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. பட் ஒயர்லெஸில் யூஸ் பண்ணும்போது எல்லா பட்டன்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் ஒயர்லெஸ்க்கு எஸ்பிசி ஏஏசி கோடக் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல லவுடான இயர்ஃபோன்ஸ் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த 60% வால்யூமே வந்து நமக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். ஹையர் வால்யூம்லேயுமே வந்து பெருசாக வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. நார்மல் மோடில் நல்ல ஒரு பஞ்சியான பேஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. பேஸ் ரொம்ப பூஸ்டடாக இல்லை. பை த சேம் டைம் வந்து பேஸ் மற்ற ஃப்ரீக்வன்சியை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட செப்பரேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸுமே வந்து நல்லா கிளியராக இருக்குது. டிஃபால்ட் ஆடியோவே வந்து பேஸ் ரொம்ப பூஸ்டராக இருக்காது. பட் ஓரளவுக்கு நல்ல பஞ்சியான பேஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்டாகவே வந்து ஆடியோ குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து 3D ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட டியூனிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு சில ஆடியன்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஎன்சி மோட் நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது 3D ஸ்பேஷியல் ஆடியோ மோட் வந்து எனபிள் ஆகும். பட் இதில் ஃபஸ்ட் இமீடியட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணுற என்ன அப்படின்னா வால்யூம் வந்து பயங்கர லவுடாக இருக்குது. நார்மல் மோடோட இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸ்மே வந்து பயங்கர பூஸ்டராக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த ஸ்பேஷியல் ஆடியோ மோடில் வந்து மோஸ்ட்லி அந்த 50-60% வால்யூம்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். 100% வால்யூம் வந்து ரொம்ப பயங்கர லவுடாக இருக்குது. அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ மோடில் பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா சவுண்ட் லீக்கேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன சாங் கேட்குறோம் அப்படின்ற வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நார்மல் மோட்லேயுமே வந்து நம்ம அபோவ் 80% வால்யூமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இண்டோரில் நமக்கு மோஸ்ட்லி இஷ்யூஸ் இருக்காது. ஏதாவது பப்ளிக் பிளேஸில் போகும்போது அது ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்பேஷியல் மோட் எனபிள் பண்ணும்போது இவங்களே வந்து டிஃபால்ட்டாக 3D ஸ்பேஷியல் மோட்னு சொல்லியிருக்காங்க. மைல்டாக வந்து அந்த சரவுண்ட் சவுண்ட் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப ஃபைன் டியூன்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நம்ம நார்மல் மோடில் ஆடியோ கேட்கறதுக்கே வந்து ஓரளவுக்கு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பட் இது ஏதோ வந்து பயங்கர பூஸ்ட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து டால்பி அட்மாஸ் வந்துடும். ஸோ டால்பி அட்மாஸ்லேயே வந்து நம்ம வோக்கல் மியூசிக் இந்த மாதிரி வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணுறப்போ ஓரளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த ஹெட்ஃபோன்ஸில் எல்டாக் கோடக் வந்து சப்போர்ட் இல்லை. எல்டாக் கோடக்கில் நம்ம சாங்ஸ் எதாவது கேட்கும்போது பெட்டர் பிட் ரேட் வந்து கிடைக்கும். பட் வந்து நம்ம கேட்கக்கூடிய சாங்ஸ்மே வந்து ஓரளவுக்கு ஹை குவாலிட்டி சாங்ஸாக இருக்குது அப்படின்றப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். பட் சாம்சங் ஃபோன் யூசர்ஸ்க்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாம்சங் ஃபோனில் நமக்கு வந்து எல்டாக் சப்போர்ட் கிடையாது. எல்டாக் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஏஎன்சி விஷயத்துக்கு வந்து அப் டு 50 டெசிபல்ஸ் வந்து அடாப்டிவ் ஹைப்ரிட் ஏஎன்சி சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஎன்சிக்காகவே வந்து செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஏஎன்சி பட்டன் எனபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஆம்பியன்ட் மோட் தான் வந்து எனபிள் ஆகும். பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு இருக்கும். பை த சேம் டைம் வந்து நீங்கள் எதாவது பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நீங்கள் கேட்கலாம். அங்கேருந்து இன்னொரு வாட்டி ஏஎன்சி பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்குள்ளே போய்டும். அகைன் டேப் பண்ணும்போது வந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ ஏஎன்சியோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இண்டோரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்போ பேக்ரவுண்டில் வந்து ஃபேன் ஏதாவது ஓடிட்டுருக்கு, ஏசி ஏதாவது ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிறது வந்து நல்லாவே வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஏஎன்சி இருக்குது அப்படின்றக்காக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஐசோலேட் பண்ணோம் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஏஎன்சி இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அவுட்டோரில் ஏஎன்சி நம்ம எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்பயுமே வந்து ஹார்ஸாக வந்து பைக் எதாவது நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு, ஏதாவது வண்டி சத்தம் எதாவது கேட்குது அப்படின்றப்போ அதோட இன்டென்சிட்டியுமே வந்து ரெடியூஸ் ஆகி நமக்கு ஓரளவுக்கு வந்து மைல்டாக கேட்குது. ஸோ ரொம்ப ஹார்ஷான சவுண்ட் வந்து நமக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அவுட்டோர் ஏஎன்சியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடாப்டிவ் ஏஎன்சி சப்போர்ட் இருக்குது. நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏஎன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடாப்டிவ் ஏஎன்சி வந்து நீங்கள் எனபிள் பண்ணோன்னா ஏஎன்சி அண்ட் வால்யூம் அப் பட்டன் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது அடாப்டிவ் ஏஎன்சி வந்து எனபிள் ஆகும். அது வந்து டீசெண்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ஜென்ரலாக இந்த ஏஎன்சி மோடை வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி பேக்கப் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். 600 mAh பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் இந்த மாடலுக்கும் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து அப் டு 10 hours வரைக்குமே வந்து நமக்கு ப்ளே டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரியல் வேர்ல்டில் பேட்டரி பேக்கப் வந்து பயங்கர சாலிடாக இருக்குது. ஏஎன்சி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ அப் டு 80 hours வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏஎன்சி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அப் டு 50 hours வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 80 hours வரைக்குமே வந்து நான் ஃபுல்லாக இன்னும் ட்ரெயின் பண்ணல. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பேக் டு பேக் 2 மூவிஸ் நம்ம பார்த்தாலுமே வந்து பேட்டரி பெருசாக வந்து ட்ரெயின் ஆகலை. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமா வந்து என்னால் இதை ட்ரெயின் பண்ண முடியல. எஸ், என்னோட யூசேஜ் வந்து சூப்பர் ஹெவியான யூசேஜ் இல்லை, மிக்சடான யூசேஜ் தான். ஒரு நாளைக்கு ஈஸியாக வந்து நீங்கள் 4
4-5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணியுமே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் வந்து ப்ளே பாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் பட்டன் வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ரீவியஸ் ட்ராக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் ஏதாவது இன்கமிங் வருது, நீங்கள் கால் கட் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து கால் வரப்போ நீங்கள் பவர் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணாலே வந்து கால் அட்டெண்ட் ஆகிடும். அண்ட் கேமிங் மோட்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா ஏஎன்சி மோட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் போகும், அங்கேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மியூசிக் மோடுக்கு வந்துடும். ஸோ பட்டன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட்டன்ஸுமே வந்து ஒரு நல்ல கிளிக்கியான ஃபீல் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதோட பேட்டரி பேக்கப் தான். பயங்கர சாலிடான பேட்டரி பேக்கப். ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை, லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட டிசைன் கூட வந்து நமக்கு ரியல்மிலேருந்து ரீசெண்டாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த டிசைனுக்கு வந்து ஓரளவுக்கு சிமிலராக வந்து இந்த டிசைன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நாய்ஸ் 2, 3, 4 எல்லாமே வந்து கவர் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ 2மே வந்து ஒரு தரமான ப்ராடக்ட்டு. 4 வந்து ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நாய்ஸ் 3 தான், இது ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸு. இதை விட ஒரு 50 கிராம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ பயங்கர லைட் வெயிட்டு. இத்தனை நாள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கேன். நாய்ஸ் 3லேயுமே வந்து பேட்டரி பேக்கப் நல்ல இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் நாய்ஸ் 4க்கு வரும்போது ஸோ ஆடியோ மட்டும் அப்கிரேட்னு சொல்ல முடியாது, இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல், ஓவரால் பில்டு அண்ட் ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸில் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. பட் என்ன ஒரு சின்ன கன்சர்ன் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்குமே வந்து ஆப் சப்போர்ட் கிடையாது. ஆப் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ் வந்து இது வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஆப் சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு ஆப் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே வந்து அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நாய்ஸில் ரீசெண்டாக வந்து ஏர்பட் 6 லான்ச் பண்ணாங்க. அந்த மாடலுக்கு வந்து ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே வந்து ஆப் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மேபி இதுக்குமே வந்து ஆப் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அது கிடையாது. பட் அதை தவிர மற்ற எல்லா செக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணி ஒரு ஃபீச்சர் பேக்கட் ஹெட்ஃபோன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப ஒர்த்தாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக வந்து 4500க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலராக வந்து 5000 ருபீஸ்க்கு வந்து இதை செல் பண்ண போகிறாங்க. பட் என்னென்னா 5000 ருபீஸ் வந்து ரெகுலராக செல் பண்ணுறாங்க. பட் அந்த ப்ரைஸை விட இன்ட்ரோடக்டரி ப்ரைஸை வந்து இப்போ 4500 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் டே வந்து அமேசானில் எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபி கூப்பான் டிஸ்கவுண்ட் இருந்தது. நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனல்லே வந்து அதை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தோம். எஃபெக்டிவாக வந்து 4300க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்ல ஒர்த்து தான். அண்ட் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 4700 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 200 ரூபி கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து நம்ம 4500க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு கூப்பான் டிஸ்கவுண்ட்மே இல்லை. 4700 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில நாளில் வந்து ரெகுலர் ப்ரைஸ் 5000 ருபீஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து நாய்ஸ் 10 கூப்பான் கோடு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃப்ளாட்டாக வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு வேளை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலுமே வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த கூப்பான் கோடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து 4500க்குமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அப்பப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம சேல் பார்த்துட்டு தான் இருக்கும். சேல் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். நாய்ஸ் ஏர்வேவ் மேக்ஸ் 5 பேர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஹெட்ஃபோன்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.